இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது அசம்பிளி மாடல். ஸோ அசம்பிளி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலில் நியூ. ஸோ அந்த ஃபைலில் உங்களுக்கு அசம்பிளின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அசம்பிளி ஓகே. ஸோ இதான் உங்களோட அசம்பிளி பேஜ். ஸோ இந்த அசம்பிளி பேஜில் உங்கள் மாடல் ட்ரீயில் இருந்த இடத்துல ஒரு பிகினிங் அசம்பிளி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா உங்களோட பார்ட் மாடல் உள்ளே கொண்டு வரதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ இப்போ இது தேவையில்லை அப்படிங்கிறப்ப கேன்சல் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியர் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் லெஃப்ட் சைடு உள்ள உங்களோட மாடல் ட்ரீ. ஸோ இந்த மாடல் ட்ரீயில் நீங்கள் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட்டாக அதில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த அசம்பிளிக்குன்னே ஒரு ஃப்ரண்ட் பிளான், ஒரு டாப் பிளான், ஒரு ரைட் பிளான் செட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ஒரு ஆரிஜின். ஸோ இந்த மேட்டுங்கிற ஆப்ஷன் தான் உங்களோட கன்ஸ்டன்ஸ். ஸோ உங்களோட ஒரு காம்பவுண்ட்டும் இன்னொரு காம்பவுண்ட்டும் எப்படி அசம்பிள் ஆகிருக்கு, ஸோ அதை சொல்கிறது தான் இந்த மேட். ஸோ இதில் நீங்கள் எப்போவுமே மில்லிமீட்டர்னு செட் பண்ணிங்க. ஸோ உள்ளே வர்ற பார்ட் என்ன யூனிட்ஸில் இருக்கோ அதே யூனிட்ஸை இங்கே அசம்பிளி நீங்கள் என் பண்ண போகிறீங்க. ஏன்னா உள்ளே வர பார்ட்ஸை நீங்கள் மில்லிமீட்டர்லையும் இங்கே மீட்டர்லையும் செட் பண்ணியிருக்கப்ப அந்த காம்பவுண்ட்ஸ் ரொம்ப சிறுசாக தெரியும். அதனால் உங்களோட பார்ட் மாடலுக்கு என்ன யூனிட் செட் பண்ணி உங்கள் மாடலை டெவலப் பண்ணீங்களோ அதே மெத்தடில் இதையும் டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ MMGS, ஸோ மில்லிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ். ஸோ இதில் ஒரு புதுசாக ஒரு காம்பவுண்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா இப்படி புதுசாக ஒரு காம்பவுண்டை க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஒரு காம்பவுண்டை எப்படி இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதில் 4 சப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இன்சர்ட் காம்பவுண்ட். ஸோ நீ ஏற்கனவே க்ரியேட் பண்ண 3D மாடலை, அது சாலிடாக இருந்தாலும் சரி, இல்லை சர்ஃபேஸ், இல்லை ஷீட் மெட்டல் எதாக இருந்தாலும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு இன்சர்ட் காம்பவுண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அசம்பிளி மோட்லேயே நீங்கள் புதுசாக ஒரு பார்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே நியூ பார்ட்டுங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க போகிறீங்க. ஸோ சப் அசம்பிளி ஒன்று ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நியூ அசம்பிளிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள காப்பி வித் மேட்ஸ். ஸோ ஒரு ஃபீச்சரை கொண்டாந்து நீங்கள் அசம்பிள் பண்ணியிருப்பீங்க வித் சம் கன்ஸ்ட்ரெயினோட. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயினோட உங்கள் ஃபீச்சர் காப்பி ஆகணும், இல்லை ஒரு பார்ட் காப்பி ஆகணும் அப்படின்னா காப்பி வித் மேட்ஸ். ஸோ இது எல்லாமே புது காம்பவுண்ட் டிசைன் பண்ணுறதுக்கும் இல்லை ஏற்கனவே க்ரியேட் பண்ணுற காம்பவுண்டை உள்ளே கொண்டு வரதுக்கும் ஆப்ஷன் தான் இந்த இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ அடுத்து உள்ள இந்த மேட் அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே கொண்டு வந்த காம்பவுண்ட்ஸ் இல்லை இங்கேயே க்ரியேட் பண்ண 2 காம்பவுண்ட்ஸுக்கு இடையில ஒரு கன்ஸ்ட்ரெயினை டெவலப் பண்ணுறது இந்த மேட். ஸோ அது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம், அது வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து உள்ள இதில் லீனியர் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த லீனியர் பேட்டர்னில் லீனியர், சர்க்குலர், பேட்டர்ன், ஸ்கெட்ச், கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் மாடலில் பார்த்த எல்லா பேட்டர்ன்ஸ் டைப்பும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு போல்டு அசம்பிள் பண்ணி இல்லை வேறு எதுவும் பார்ட் அசம்பிள் பண்ணுறீங்க, அது நிறைய இடத்துல காப்பி பண்ணணும், இல்லை ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் அதை காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்து உள்ள ஸ்மார்ட் ஃபாஸ்ட்னஸ். ஸோ உங்களோட ஆப்ஜெக்டை நீங்கள் மூவ் பண்ணணும் இல்லை ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபாஸ்ட்னர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மூவ் காம்பனண்ட். ஸோ இது வழியாக மூவ் பண்ணும்போது மூவ் காம்பனண்ட் அண்ட் ரொட்டேட் காம்பனண்ட் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ மூவ் காம்பனண்ட் அப்படிங்கிறது உங்கள் ஆப்ஜெக்டை, அதாவது உங்கள் பார்ட் மாடலை ஹரிசாண்டலாவோ, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட்டை பொறுத்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொட்டேட் அப்படிங்கிறது அந்த 3 ஆக்சிஸை பொறுத்து உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஷோ ஹிடன் காம்பவுண்ட்ஸ். ஒரு பிக் அசம்பிளி பண்ணும்போது சில ஆப்ஜெக்ட் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹைட் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் அந்த காம்பவுண்ட்லாம் தெரியட்டும் அப்படின்னா ஸோ ஹிடன் காம்பவுண்ட்ஸ். ஸோ எல்லா ஹிடன் காம்பவுண்ட்ஸையும் காமி அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் உள்ள அசம்பிளி ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த அசம்பிளி ஃபீச்சர்ஸ் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னா உங்களோட பேஸ் மாடல் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெடி ஆகும். ஏன்னா அந்த அசம்பிளி ஃபீச்சர்ஸில் இருக்கிறது எல்லாமே கட் ஃபீச்சர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரூட் கட், ரிவால்வ் கட், ஸ்வீப் கட்டுங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு பேஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஸை அசம்பிளி மோட்லேயே வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறேன் இல்லை ஹோல் போட போகிறேன் அப்படின்னா இந்த அசம்பிளி ஃபீச்சர்ஸில் நீங்கள் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரிங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு புது ஒரு டேட்டா பிளேன், இல்லை புதுசாக ஒரு ஆக்சிஸ், இல்லை புதுசாக ஒரு கோஆர்டினேட், புது ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணுற எல்லாமே இந்த அசம்பிளியில் மட்டும் தான் இருக்குமே தவிர பார்ட்டில் உங்களுக்கு டெவலப் ஆகாது. ஸோ அடுத்த இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் ஒரு அசம்பிளி ரெடி பண்ணும்போது அதில் என்னென்ன மெட்டீரியல் உள்ளே கொண்டு வந்துடுறீங்க, எந்த ஆர்டரில் கொண்டு வந்துடுறீங்க, போல்டு இருக்குது, ஒரு வேறு எதுவும் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஒரே காம்பனன்ட்ஸ் நிறைய டைம்ஸ் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா அதை குவான்டிட்டிலையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் வியூ. ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்ட் வியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் காம்பவுண்டில் இன்சர்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ இதில் எப்படி பார்ட்டை அசம்பிள் பண்ணுறது, உள்ளே எடுத்துகிட்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பார்ட்டை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்டை எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக ஒரு பார்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நியூ, அதில் பார்ட் மாடல். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன பார்ட்ஸ் தேவையோ அதை இந்த ஸ்கெட்ச், ஃபீச்சர்ஸ், சர்ஃபேஸ் அண்ட் ஷீட் மெட்டல், ஸோ இந்த 4 டேப்பிங் யூஸ் பண்ணி உங்களால் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த பார்ட் மாடலில் உள்ளே வந்தோன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இதில் MMGSங்கிற ஆப்ஷன்.
ஸோ இதில் எக்ஸ்ட்ரூடுக்கு டெவலப் பண்ண போகிறோம். எந்த பிளானில்? இந்த பிளானில் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சர்க்கிள், உங்கள் சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்டை இந்த ஆரிஜின்லேயே ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்கள் ஆரிஜின். அடுத்தது உங்களோட அப்ராக்சிமேட் சர்க்கிளோட டைமென்ஷன். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்து அதை டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டயாமீட்டர் எவ்வளவு? டயாமீட்டர் 20. ஸோ அடுத்து வேறு நீங்கள் ப்ரொஃபைல் வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ உங்களோட சென்டர் லைன்லேருந்து ஒரு லைன்ஸ் ஒன்று போட்டுக்குவோம். அடுத்தது இந்த லென்த் ஒன்று, இந்த ஆங்கிள் ஒன்று. ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த லென்த் எவ்வளவு? இது ஒரு 1. அதே மாதிரி இந்த லென்த் எவ்வளோ நீங்கள் தனியாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதோட டேக் லென்த் உங்களுக்கு 3.5. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ட்ரிம் பண்ணியெல்லாம் இல்லை. இந்த 2 ஸ்கெட்சையும் நீங்கள் மிரர் பண்ண போகிறோன்னா இந்த ஸ்கெட்ச் கண்ட்ரோல், இந்த ஸ்கெட்சையும் கண்ட்ரோல் பிடிச்சி ஓலாக சேவ் பண்ணிங்க. அதில் உள்ள மிரர் என்டிட்டிஸ். ஸோ எதை பொறுத்து மிரர் ஆகணும்? இந்த லைனை பொறுத்து மிரர் ஆகணும். ஸோ இதில் உள்ள காப்பி ஆப்ஷன் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ அன்டிக் பண்ணலை அப்படின்னா என்டையர் ஆப்ஷன் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ டிக் பண்ணிட்டேன். இதில் தேவையில்லாத ஆப்ஜெக்ட். ஏன்னா ஒரு சாலிட் பாடி நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் தேவை, அதாவது க்ளோஸ்டு ஸ்கெட்ச் தேவை. அதுக்காண்டி இதை ட்ரிம், இது உள்ள பவர் ட்ரிம். ஸோ இதெல்லாம் தேவையா, அதெல்லாம் ட்ரிம் பண்ணிங்க. உங்கள் பவர் ட்ரிம் ஒன்று ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பேட்டர்ன் பண்ண போகிறீங்க. சர்க்குலர் பேட்டர்ன். இதில் எது ஆக்சிஸ்? இதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட். ஸோ அடுத்தது உங்களோட என்டிட்டிஸ். ஸோ எந்த என்டிட்டிஸில் நீங்கள் பேட்டர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அதெல்லாம் சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த 3ஐயும் பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி எத்தனை இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது? இது மாதிரி ஒரு 15 இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஸோ நீ கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ உடனே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கிள் டிவைட் பண்ணி ஸோ அது டைமென்ஷனை செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவை இல்லைன்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிங்க. ஓகே. ஸோ இதுலேயும் நீங்கள் க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக மாற்றுறதுக்கு ட்ரிம்மில் பவர் ட்ரிம். ஸோ இதெல்லாம் வேண்டாமாலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ க்ளோஸ்டு ப்ரொஃபைல் வரைஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இதுவுமே உங்களோட ஸ்கெட்சை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பாஸ். ஸோ இதில் எந்த ஸ்கெட்சை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதான் உங்களோட ஸ்கெட்ச். ஸோ கியர்மே ஒன்று ரெடி ஆகிட்டு. ஸோ இதில் திக்னஸ் நீங்கள் 3ன்னு செட் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு 3. ஓகே. ஸோ கியர்மே செட் பண்ணிட்டீங்க. ஸோ இது சென்டரில் எதுவும் ஹோல்ஸ் போடனாலும் ஹோல்ஸ் போட்டுக்க முடியும். ஸோ அப்படி போடுறதுக்கு எக்ஸ்ட்ரூட் கட். எந்த ஃபேஸில் ஹோல் போட போகிறீங்க அந்த ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். அதை ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ சர்க்கிள் உங்கள் சென்டர் பாயிண்ட் ஆர்ஜினாக எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த சர்க்கிள் ஸ்மார்ட் டைமென்ஷனில் இதோட டயாமீட்டர் எவ்வளோதுன்னு செட் பண்ணிங்க. இது ஒரு 10. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட்டுங்கிற ஆப்ஷனால் ஆட்டோமேட்டிக்காக டெப்த்தை எடுத்துருக்கும். ஓகே. ஸோ ஒரு கியர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இதை சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் சேவ். ஸோ என்ன நேமில் சேவ் ஆகணும், எங்கே சேவ் ஆகணும்? ஸோ எப்போவுமே டெஸ்க்டாப்பில் இன்ஃபோ மீடியாவில் ஸோ டியில் ஸோ எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ அந்த இடத்த இங்கே சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அவரோட நேம் என்ன? ஸோ இது ஒரு கியர். ஓகே. ஸோ கியர் நாங்கள் நேமில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து வேறு ஃபீச்சர் நீங்கள் வேணுனாலும் புது ஃபைல், அது பார்ட் மாடல் நான் செட் பண்ணிக்க போகிறேன். நியூ. ஸோ இந்த இடத்துல அதே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த ஃபேஸில்? இதான் உங்களோட ஃபேஸ். உங்களோட ஒரு சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கட்டும். எகெயின் இன்னொரு சர்க்கிள் வரைய போகிறோம். அவரோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கட்டும். ஸோ இது மாதிரி 2 சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ இதோட டயாமீட்டர் எவ்வளவு? ஸோ இதை மில்லிமீட்டருக்கு மாற்றிக்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்கெட்சில் ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ 2 சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் உங்களோட டைமென்ஷன் எடுத்துங்க. இதோட டைமென்ஷன் ஒரு 25ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டைமென்ஷன் ஒரு 10ன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லைன். இந்த லைன் எப்படி இருக்கணும்? இங்கே டச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் டச் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் வெளியே போட்டாலும் ஓகே. ஸோ போட்டதுக்கப்புறம் இன்னொரு சென்டர் லைன். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிடுங்க. இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் பிக் பண்ணும் போது உங்களுக்கு டேஞ்சங்கிற ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த லைனையும் இந்த லைனை கிளிக் பண்ணும் போதும் டேஞ்சங்கிற ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். அதையும் க்ரியேட் பண்ணிடலாம்.
ஸோ இது ரெண்டு நேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ லைன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த லைனும் கோயின்சைட். ஸோ லாக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இதே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ இந்த லைனை பொறுத்து மிரர் பண்ணிக்க போகிறோம் மிரர். ஸோ எது உங்களோட என்டிட்டிஸ், இதான் உங்களோட என்டிட்டிஸ். அடுத்தது எதை பொறுத்து மிரர் ஆகணும், இந்த சென்டரினை பொறுத்து உங்களுக்கு மிரர் ஆகணும். ஓகே, இப்போ ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் எடுத்து பவர் ட்ரிம். ஸோ இதெல்லாம் தேவையில்லையே, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ இங்கே ஜூம் பண்ணுங்க, இங்கே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த சைடு உள்ள ப்ரொஃபைல் இதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்தது எகெயின் இன்னொரு சர்க்கிள் எடுத்து இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட போகிறோம். ஸோ இப்போ இதோட டயாமீட்டர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 15. ஸ்மார்ட் டைமென்ஷனில் இதுக்கு தனியாக டைமென்ஷன் எடுத்து இது ஒரு 10. செட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ 2 ஸ்கெட்ச் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்கெட்ச் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு ஃபீச்சரில் எக்ஸ்ட்ரூட் பாஸ். ஸோ இந்த ஸ்கெட்சை வரைய போகிறீங்க, இதான் உங்களோட ஸ்கெட்ச். ஸோ காண்டூரில் அவுட்டர் ஃபேஸ் மட்டும் தான் உங்களுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு ஃபேஸும் வேணும் அப்படின்னா இன்னும் செட் பண்ணுங்கள், இன்னொரு உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ எவ்வளோ திக்னஸ் வேணும், ஸோ இதோட திக்னஸ் இன்னும் 3 தான். ஓகே, ஒரு கேமாய் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இதையும் சேவ் பண்ண போகிறோம். ஸோ சேவ். ஸோ என்ன நேமில் சேவ் பண்ண போகிறீங்க செட் பண்ணிங்க, இது கேம் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணியாச்சு. ஸோ வேறு எது நீங்கள் பார்ட் மாடல் பண்ணணும் அப்படின்னா நியூ ஃபீச்சர்ஸ், அதில் உள்ள பார்ட். ஸோ ஓகே, ஸோ இதில் ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ எந்த பிளானில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம், இந்த ஃப்ரண்ட் பிளானில் தான் வரைய போகிறோம். ஸோ இப்போ சர்க்கிள், உங்களோட சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்டை எங்கே ப்ளேஸ் பண்ணிங்க. அடுத்தது இதோட டைமென்ஷன். ஸோ கிளிக் பண்ணி உங்கள் டயாமீட்டர் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் ஒரு 10. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த லென்த் எவ்வளவு, இந்த லென்த்து ஒரு 15 செட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு ஃபேஸ் ஒன்று வரைய போகிறோம். அதுவும் எக்ஸ்ட்ரூடு தான், பட் எந்த ஃபேஸில் அப்படின்னா இந்த ஃபேஸில். ஸோ எகெயின் ஸ்கெட்ச், இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேஸை உங்கள் ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வர்றதுக்கு ரைட் கிளிக், நார்மல் வியூ. ஸோ இதில் சர்க்கிள் எடுத்துக்க போகிறோம். உங்களோட சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், உங்கள் சர்க்கிளோட டயாமீட்டர். ஸோ எவ்வளோ டயாமீட்டர்னு ஸ்மார்ட் டைமென்ஷன் மூலியமாக மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 15. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இப்போ ஃபீச்சரில் எக்ஸ்ட்ரூட் பாஸ் இது மட்டும் க்ரியேட் ஆகணும். ஸோ அதோட திக்னஸ் ஜஸ்ட் ஒரு 2ன்னு செட் பண்ணிடுங்க. இல்லை அதிகமாக கொடுத்தாலும் உங்களால் அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 6. ஸோ இது மாதிரி சாஃப்ட் ஒன்று டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எகெயின் சேவ் பண்ணுங்கள், Ctrl+S. ஸோ இது என்ன சேவ் அவுட் ஆகணும், சாஃப்ட். ஸோ சாஃப்ட்டுங்கிற நேமில் சேவ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது வேறு எதுவும் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணாலும் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு நியூ. ஸோ இந்த பார்ட் மாடலில் ஓகே. ஸோ இதில் எக்ஸ்ட்ரூட் பாஸ் உங்கள் டாப்பில் நான் சூஸ் பண்ணிங்க. உங்களோட சப்போர்ட்டிங் பாக்ஸ் உங்கள் சென்ட்ரு பாயிண்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணி ஸ்மார்ட் டைமென்ஷனில் இதோட லென்த் எவ்வளவு, இதோட லென்த் ஒரு 40. அதே மாதிரி இந்த வித் எவ்வளோ நீங்கள் தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 30. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் வேணும், இங்கே ஒரு சர்க்கிள் வேணும், அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் வேணும். ஸோ டைமென்ஷனில் இதோட டயாமீட்டர் எவ்வளவு, இதோட டயாமீட்டர் ஒரு 15. ஸோ இதே டயாமீட்டருக்கு இது மாறணும் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த சர்க்கிள் இந்த சைடையும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல். ஓகே, ஸோ இதில் உள்ள எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ எக்ஸ்ட்ரூடில் பாஸ் இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆக போகுது. அதனால் இந்த ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட திக்னஸ் ஒரு 10. அதுக்கப்புறம் இந்த 2 சர்க்கிளையும் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறீங்க. அதனால் எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ எந்த ஸ்கெட்ச்லேருந்து பண்ண போகிறோம், உங்களோட பேஸில் உள்ள இந்த ஸ்கெட்ச். ஸோ செலக்ட் காண்டூரில் நீங்கள் எடுத்துக்கிறது ரைட் கிளிக் பண்ணி கிளியர் செலெக்ஷன். இந்த இடமும் இந்த இடம் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னு செட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷன், அதில் 6 mm ஆகணும். ஓகே, ஸோ எல்லாம் செட் பண்ணிட்டீங்க. இப்போ இதை சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S, இதில் சப்போர்ட். ஸோ உங்கள் அசம்பிளிக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறீங்க. ஸோ புது ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது உள்ள டூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த பார்ட் மணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்கள் சாஃப்ட்வேர் க்ளோஸ், கேம் அண்ட் கியர். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் நியூவில் அசம்பிளிங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இன்சர்ட் காம்பவுண்ட் உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்சர்ட் காம்பவுண்ட்,
இதில் ப்ரௌஸ் ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் உள்ள ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு மாடலை உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ ப்ரௌஸ். ஸோ எந்த இடத்துல நீங்கள் லொக்கேட் பண்ணீங்களோ அந்த இடத்த கேட்குது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு நேம் சப்போர்ட் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். சப்போர்ட்டுங்கிற நேமை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓப்பன். ஸோ இது ஃப்ரீ டிஃபைனாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எங்கே வேணுமோ அங்கே பிக் பண்ணுங்கள். இது டிஃபால்ட்டாக அரெஸ்ட் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வர்ற காம்பவுண்ட் எப்போவுமே ஃபிக்ஸ்டாக அரெஸ்ட் ஆகிரும். அது டிஃபால்ட்டுங்கிற பொசிஷனுக்கு அரெஸ்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த அசம்பிளியோட கோஆர்டினேட்டும் உங்கள் ஆரிஜினோட கோஆர்டினேட்டும் ஒன்றா ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஆரிஜின். ஸோ இதுதான் உங்கள் ஆரிஜின் இருக்குது. ஸோ இந்த ஆரிஜினும் உங்கள் பாலோட ஆரிஜினும் சேமாக செட் ஆகணும் அப்படின்னா டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலிமா செட் பண்ண முடியும். ஸோ எஃப் டிஃபால்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள எஃப்ங்கிற ஆப்ஷன் எதை குறிக்கும் அப்படின்னா ஃப்ளோட். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே ஃப்ளோட் ஆகக்கூடிய வசதியில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வர்ற எந்த காம்பவுண்டுமே டிஃபால்ட்டாக ஃப்ளோட்டிங் ஆப்ஷனை தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து உங்களோட செகண்ட் காம்பவுண்ட். ஸோ செகண்டை எதாவது இன்சர்ட் பண்ண போகிறீங்களா அது கேட்கும். ஸோ ஒரு காம்பவுண்டு உள்ளே வந்த உடனேவே இந்த மேட்டுங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகிரும். ஏன்னா இந்த மேட் எப்போவுமே ரெண்டு காம்பவுண்ட்ஸுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் தான். ஸோ இந்த காம்பவுண்ட் உள்ளே ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண போகிறது செகண்ட் காம்பவுண்ட் இன்சர்ட்டில் ப்ரௌஸ். ஸோ அடுத்து என்ன காம்பவுண்ட் நீங்கள் உள்ளே கொண்டு வர விரும்புகிறீங்களோ அந்த காம்பவுண்ட் உள்ளே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட நேம் சாஃப்ட் அப்படின்னா சாஃப்ட் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ சாஃப்ட் தான் உங்களுக்கு தேவை. ஓப்பன். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்டை எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணீங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பொசிஷன் முடிக்க முடியும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்த காம்பவுண்ட்ஸையும் ரெண்டாவது உள்ளே வந்த பார்ட்டையும் எப்படி அசம்பிள் பண்ணுறது? ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த மேட். ஸோ மேட் அப்படிங்கிறது உங்களோட ரெண்டு பார்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். ஸோ மேட்னு கொடுங்க. ஸோ மேட்டில் உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மேட் செலெக்ஷன். ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் ரிலேஷன் கொடுக்கறதுக்கு எந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் இல்லை ரெண்டு ஃபேஸ் ரெண்டு ஆக்சஸ் ஷேர் பண்ணுறீங்களோ அதை ரெண்டு இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேட்டில் உங்களுக்கு 3 மேட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்டாண்டர்ட் மேட்ஸ். ஸோ ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல ஒரு காம்பவுண்ட் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் வேணும், மூவ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டேரக்ஷனை நீங்கள் ஃப்ரீயாக விட போகிறீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் மேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அடுத்து உள்ளது மெக்கானிக்கல் மேட். சில கியர் மூவ்மெண்ட் கேம் மூவ்மெண்ட்லாம் நீங்கள் விசிபிளாக காமிக்கணும் அப்படின்னா மெக்கானிக்கல் மேட்டை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன மேட்டில் நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்களோ அது இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ ஒரு காம்பவுண்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் இன்க்ளூடாக இருக்கிற எல்லா மேட்ஸுமே இங்கே விசிபிளாக தெரியும். வேணும்னா உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளும் மேட் ஆகணும். அதாவது இதோட டயமீட்டர் சேம். அதனால் ரெண்டும் மேட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் இதுக்கு நேராக அதை கொண்டு வரணும். ஸோ இதுக்கு நேராக கொண்டு வர்றதுக்கு இதை அலைன். ஸோ இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன கன்ஸ்டன்ட்லாம் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கோ அந்த எல்லா கன்ஸ்டன்ட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இதில் ஃபஸ்ட் உள்ள பேரல், பர்பெண்டிகுலர், டேஞ்சன், கான்சென்ட்ரிக் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் மேட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் கான்சென்ட்ரிக். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இதில் அப்படியே இருக்கிறது இந்த செலெக்ஷன் தான். சப்போஸ் டிஸ்டன்ஸ்னால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன் ஃப்ளிப். ஸோ இப்படி அலைன் ஆகிருக்கு, மாற்றணும் அப்படின்னா இப்படி அலைனை மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள கான்சென்ட்ரிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு சர்க்குலர் ஃபேஸுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு சென்டர் பாயிண்ட்டும் ஒரே ஆக்சிஸில் அமையணும் அப்படின்னா இந்த கான்சென்ட்ரிக். ஸோ டைரக்ஷனை மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்ட்ஸையும் நேர்கோட்டில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபேஸையும் டச் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காண்டி இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். ஸோ டேர்ன் பண்ணி இந்த ஃபேஸ். ஸோ ரெண்டு ஃபேஸும் ஒட்டிக்கும். ஸோ ஒட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக எது எடுத்திருக்கு அப்படின்னா கோயின்சைட். ஸோ கோயின்சைட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு ரெஃபரன்ஸும் டச் ஆகணும். ஸோ அது ஆக்சிஸாக இருந்தாலும் சரி, இல்லை டேட்டம் பிரைன், இல்லை ஃபேஸ் எதாக இருந்தாலும் ரெண்டும் டச் ஆகணும் அப்படின்னா கோயின்சைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது பேரல். நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு ஃபேஸுமே பேரலாக இருக்கணும். ஸோ பர்பெண்டிகுலராகவோ இல்லை நார்மலாகவோ மாறக்கூடாது அப்படின்னா பேரலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளது பர்பெண்டிகுலர். ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் சூஸ் பண்ணுற ரெண்டு ரெஃபரன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ 90 டிகிரி இருக்கணும் அப்படின்னா பர்பெண்டிகுலர். ஸோ அடுத்து உள்ளது ஃபிக்ஸ். பர்டிகுலராக நீங்கள் மூவ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னா லாக்குங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ண இந்த ரெண்டு ரெஃபரன்ஸும் ஒட்டி இருக்க வேண்டாம், பர்டிகுலர் டிஸ்டன்ஸோட மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஸோ கிளிக் பண்ணுங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கம்மி பண்ண அது கம்மியாயிரும். ஸோ இது ஒரு 5 இல்லை இது ஒரு 15 அப்படின்னா எக்டி கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கும் ரெண்டாவது சர்ஃபேஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 15. ஸோ 2 mm கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா 2 என்டர்.
ஸோ ரெண்டுமே டச் ஆகட்டும் அப்படின்னா கோயின்சைட். ஸோ இந்த மேட் ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க, அந்த மேட் உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்டில் மேலேயும் கீழேயும் போகிற மூவ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த சைடும் போகிற மூவ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் உள்ள ஒரே ஒரு மூவ்மெண்ட் இனிமேல் இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட். ஸோ இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் கூட நீங்கள் பேரில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸும் இந்த காம்பவுண்ட்ஸ், ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை ஓப்பன் பண்ணிங்க. சாஃப்ட், இந்த சாஃப்ட்டோட இந்த டேட்டம் பிளானும் எப்போவுமே பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ரொட்டேட் ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் பேரல். ஸோ பேரல்லேருந்து மிஸ் ஆகணும். சப்போஸ் இது ரொட்டேட் ஆனிச்சுன்னா இந்த பேரல் கனெக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ எப்போயுமே இது பேரல்னா பேரலில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேரலுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்குது. ஓகே, ஸோ கிளிக் பண்ணோன்னே ஒரு ஆப்ஷன் வரும் ஃபுல்லி டிஃபைன்ட். ஸோ ஃபுல்லி டிஃபைன் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ஸுக்கு எந்த மோஷனுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு காம்பவுண்ட் நீங்கள் ரெடி பண்ணுறப்ப இது மாதிரி ஃபுல்லி கனெக்ஷன் வந்தால் தான் உங்களுக்கு அசம்பிளி பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த காம்பவுண்டை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது வேறு எதுவும் காம்பவுண்டை ப்ளேஸ் பண்ணாலும் தனியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதோட இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ வேறு எதுவும் காம்பவுண்ட் இன்சர்ட் பண்ண போங்கன்னா இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ் ப்ரௌஸில் இப்போ எந்த காம்பவுண்ட் உள்ளே கொண்டு வைப்பீங்களோ அது சொல்லுங்கள். கியர். ஸோ கியருங்கிறத உள்ளே கொண்டு வருவோம். அதில் ஓப்பன். ஸோ இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண போகிறது மேட். ஸோ மேட்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் இங்கே போய் என்ன கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டுன்னு செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில்டரில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த ஃபேஸும் சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அலைன் ஆயிரும். ஸோ இப்போ எது எடுத்துக்கோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக்கில் ஒரு டைரக்ஷன். ஓகே, அடுத்து இதை இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா இந்த ஃபேஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்க முடியும். அதுக்காண்டி இந்த ஃபேஸையும் வேறு எதுவும் இந்த ஃபேஸையும் சூஸ் பண்ணுறோம். ரெண்டும் ஒட்டிக்கும். ஸோ ரெண்டும் ஓட்ட வேண்டாம், பாடி ஒரு டிஸ்டன்ஸில் விடணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ். அது எந்த பக்கத்தில் அடங்கணும்? இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் அடங்கணும். ஸோ இங்கே கொடுக்குற 5 mm டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த சைடு வேணும் அப்படின்னா ஃபிளிப் டைரக்ஷன். இங்கிட்டு வேணுமா இல்லை இங்கிட்டு வேணுமா? ஸோ 5 mm வேண்டியில்லை, ஜஸ்ட் ஒரு 2 mm இருந்தால் போகணும். 2 mm. ஸோ உங்கள் கியர் மாதிரி ஒன்று அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஓகே. ஸோ ஒரு கியரை அசம்பிள் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயின்சைட் அப்படிங்கிறது ரெண்டுமே டச் ஆகிருக்கும். பேரல் அப்படிங்கிறது எப்போயுமே இதுவும் ஒரு கோப்ளானாக இருக்கும். பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற 2 ரெஃபரன்ஸும் பர்பெண்டிகுலராக, அதாவது நார்மலாக கிரியேட் ஆகும். ஸோ இங்கே உள்ள டேஞ்சன்ட். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது, இல்லை வேறு எதுவும் சர்ஃபேஸ் இருக்குது, அது ரெண்டையும் நீங்கள் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேஞ்சன்ட் ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள கான்சென்ட்ரிக், உங்களோட சென்டர் பாயிண்ட் ரெண்டும் ஒரே ஆக்சஸில் இருக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்களாக ஒரு மூவ் பண்ணி அந்த இடத்துலையே அது ஃபிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னா லாக்குங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சேவ் பண்ணுற 2 ரெஃபரன்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கொடுக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸும், அந்த 2 ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் ஆங்கிள் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆங்கிளும் கொடுத்துக்க முடியும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேரல் கோயின்சிடன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நெகட்டிவ் டைரக்ஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட் அலைன்மெண்ட் ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஸோ இதில் ஃபிளிப் டைரக்ஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த திக்னஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபிளிப் டைரக்ஷன் கொடுக்கும்போது அது மைனஸ்லையும் பாசிட்டிவ்னு அது கிரியேட் ஆகும். இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் மேட்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மேட்ஸை யூஸ் பண்ணியே உங்களோட எல்லா காம்பவுண்ட்ஸும் நீங்கள் அசம்பிள் பண்ணிட முடியும். ஸோ எகெயின் கேன்சல் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் காம்பவுண்ட், ப்ரௌஸ், இதில் கேம் இல்லை சாஃப்ட்னு எடுத்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன். இதில் நாமளாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து இதை மேட், எந்த 2 ஃபேஸும் மேட் ஆகணும் இல்லை, இப்போ இதை சூஸ் பண்ணுறோம், இதையும் சூஸ் பண்ணாலும் அது இதுவும் மேட் ஆகும். ஃபிளிப் டைரக்ஷன். ஓகே, அடுத்தது எகெயின் மேட், இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸும் சூஸ் பண்ணுவோம், அந்த 2 ஃபேஸும் உங்களுக்கு மேட் ஆயிரும். ஸோ இப்போ யூஸ் பண்ண போகிறது கோயின்சைட். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட் உங்களுக்கு ரொட்டேஷனில் விட்டுட்டோம் அப்படின்னா ரொட்டேஷனில் விட்டுருலாம். ஸோ இது கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் டிஃபைன்டு. ஸோ இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டிஃபைன் ஆகலை, இன்னும் பார்ஷியலாகவே இருக்குது. ஸோ இந்த ரொட்டேஷன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபுல் டிஃபைன்னு கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே வந்த காம்பவுண்ட்ஸ். அடுத்தது நீங்கள் சூஸ் பண்ண சாஃப்ட், இந்த சாஃப்ட்டுக்கு பக்கத்தில் எந்த சிம்பிளும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது ஃபுல்லாக டிஃபைன் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கியருக்கும் சாஃப்ட்டுக்கும் மைனஸுங்கிற சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள் அப்படிங்கிறது அண்டர் டிஃபைன்டு, அதாவது இந்த கன்ஸ்டன்ட் ஃபுல்லாக உங்களுக்கு முடியலை, இந்த காம்பவுண்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல மோஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கியருக்கு பார்த்தீங்கன்னா
இந்த மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது மாதிரி இந்த மூமெண்ட்டையும் டிஸ்டன்ஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் இது அரெஸ்ட் பண்ணாத ஒரே விஷயம் ரொட்டேஷன். ஸோ இதுலேயும் ரொட்டேஷன் மூமெண்ட்டை அரெஸ்ட் பண்ணலை. ஸோ அது ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பர்ஃபெக்டாக செட் ஆயிரும். ஸோ இந்த கியருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும்னா கியரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கியரில் நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணி கியர் ஃபார்மிங்களோ அதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கியர் இதில் ஒரு பாஸ் இருக்குது, ஒரு கட் எக்ஸ்ட்ரூட் இருக்குது. ஸோ வேறு எதுவும் மேட்டை நீங்கள் பார்க்கணும்னாலும் மேட்டை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மேட் இந்த அசம்பிளி கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ புதுசாக ஆட் பண்ணோம்னா நீங்கள் புதுசாக டேட்டா ஆட் பண்ணிக்க முடியும். எந்த ஃபேஸ் இந்த கியரில் உள்ள இந்த டேட்டா பிளானும் இந்த ஃபேஸும் எப்போயுமே எப்படி இருக்கணும்னா பேரலாக இருக்கணும். ஸோ பேரல் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதையும் க்ளோஸ். ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது ஃப்ளோட்டிங் அமௌண்ட், அடுத்து உள்ளது ஃபுல் டிஃபைன் ஆகிடுச்சு, இந்த இதுவும் ஃபுல் டிஃபைன் ஆச்சு. ஏன்னா இங்கே ஏற்கனவே இந்த மைனஸ் சிம்பிள் உங்களுக்கு மறைஞ்சிட்டு. ஸோ இது மட்டும்தான் இப்போ ரொட்டேஷன் மூமெண்ட்டில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது இன்சர்ட் காம்பவுண்ட். ப்ரௌஸில் எந்த காம்பவுண்ட் இன்சர்ட் பண்ண போகிறீங்க அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களோட கேம் அப்படின்னா சிஏஎம் கேம், என்டர், ஓப்பன். ஸோ நாமளும் இடத்துல பொசிஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து இதை மேட். எந்த ரெண்டு ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் அலைன் ஆகணும். ஸோ நேராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை பொசிஷன் பண்ண போகிறோம். அதாவது இந்த எக்ஸ் டைரக்ஷனில் பொசிஷன் பண்ண போகிறோம். எகெயின் இந்த ஃபேஸும் எனக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர் ஆகணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இது ஒரு 10. ஸோ எகெயின் நீங்கள் குறைக்கனாலும் குறைச்சிக்க முடியும். இது ஒரு 5. இது மாதிரி தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு மேட்டை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா மேட்டில் கிளிக் பண்ணுங்கள். இந்த மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா மேட்டுமே கீழே இருக்கும். ஸோ இந்த கியருக்கு அப்ளை பண்ண மேட் எதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட் ஸோ கிளிக் பண்ணி ஸோ என்ன பண்ண போகிறோம், இதோட டிஸ்டன்ஸை மாற்றிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஒரு 6. ஓகே. ஸோ இந்த கேமோட மேட்டையும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எகெயின் இந்த மேட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த கேமோட மேட் எங்கே இருக்கும், ஸோ இதான் உங்களோட கேமோட மேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மேட்டுமே உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த நிறையா மேட்டில் உங்களோட மேட் எதுன்னு உங்களோட டிஃபைனால் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் கேமை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமில் மேட் இன் அசம்பிளின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இந்த கேமில் மட்டும் என்ன மேட் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த கேமுக்கு கான்சென்ட்ரிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி டிஸ்டன்ஸுங்கிற இன்னொரு ஆப்ஷனும் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதோ மாற்றணும், இந்த டிஸ்டன்ஸுங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதுக்காண்டி டிஸ்டன்ஸை கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட் ஆப்ஷன் எடிட் ஃபீச்சர்ஸ், சப்ரஸ், ரீப்ளேஸ், மேட் என்டிட்டிஸுங்கிற ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் மாற்றிட முடியும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணுறோம், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் 1 அப்படின்னா 1க்கு அது மூவ் ஆயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு சாலிட் காம்பவுண்ட்ஸையும் இந்த ஸ்டாண்டர்ட் மேட்ஸுங்கிற உள்ள ஆப்ஷனை யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ கோயின்சைட், பேரல், பர்பண்டிகுலர், டேஞ்சன்ட், கான்சென்ட்ரிக், லாக், டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களோட காம்பவுண்டை ஈஸியாக ஒரு பொசிஷனில் அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ ஒரு காம்பவுண்ட் நீங்கள் இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கியரில் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, பட் இந்த கேமை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை. ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக மேட்டை போய் எடிட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த கியரில் உள்ள இந்த ஃபுல் கன்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணிட்டு போகிறோம். ஸோ கியரில் இந்த மேட்டில் இந்த பேரல் கன்ஸ்டன்ட் தேவையில்லை. ஸோ இந்த பேரலில் ஆஃப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இந்த கியருக்கு ரொட்டேஷன் மூமெண்ட் கொடுக்க முடியும். ஸோ ரைட் கிளிக், டெலீட். ஓகே. ஸோ இந்த கேமையும் உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும், இந்த கியரையும் உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா மூவ் காம்பனண்ட். ஸோ ஒரு காம்பவுண்டை மூவ் பண்ணிக்க போனோன்னா மூவ் காம்பவுண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை, பட் பண்ணும்போது ரொட்டேட். ஸோ இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரீ ட்ராக், எபோட் என்டிட்டிஸ், எபோட் டெல்டா. ஸோ ஃப்ரீ ட்ராக் அப்படிங்கிறது நீங்கள் பிக் பண்ணி எங்கிட்டு மூவ் பண்ணிங்களோ அந்த அளவு மூவ்மெண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேட் ஆகும். எபோட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு எட்ஜையோ ஒரு ஆக்சஸை பேஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ண அப்படின்னா எபோட் என்டிட்டியும் பை டெல்டா XYZ. ஸோ உங்களோட ஆரிஜினை பேஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பை டெல்டா XYZ. ஸோ ஃப்ரீ ட்ராக் பண்ண போகிறோம், இதை பிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணலாம். செகட்டு போனாலும் உங்களால் மூவ் பண்ண முடியும். செகட்டு வேணுமா கிட்ட வேணுமா. ஸோ ஓரியன்டேஷனை மாற்றிக்கிறேன், இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ மூவ்மெண்ட். ஸோ இந்த கேமை மூவ் பண்ண வேண்டாம், நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த கியர் அப்படின்னாலும் இந்த கியரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கியரை மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் ட்ராக். ஸோ நார்மலாக மூவ் பண்ண போகிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அது மூவ்மெண்ட் இருந்துச்சு, அதாவது இந்த ரொட்டேஷனை அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா உங்களால் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். கொலிஷன் ரிடக்ஷன்.
ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது வேறு எதுவும் காம்பவுண்ட்ஸ் இது டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணி காமிக்கணும், இல்லைனா அதோட ஸ்டாப் ஆயிடும். அப்படின்னா அவடது ஸ்டாப் ஆயிரும். ஃபிசிக்கல் டைனமிக்ஸ். ஸோ இதுவும் அந்த கொலிஷன் டிடெக்ஷன் மாதிரி தான். ஸோ ஃபிசிக்கலாக இது அப்ளிகபிள் இருக்குது அப்படின்னா இது ரொட்டேட் ஆகும், அப்படி இல்லைனா இது ரொட்டேட் ஆகாது. ஸோ இது எல்லாமே மெக்கானிசம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் ரொட்டேட் தேவையில்லை, மூவ் மட்டும் தான் தேவைன்னா இங்கே உள்ள மூவ் ஆப்ஷன். ஸோ மூவ் பண்ணும்போது எப்படி மூவ் பண்ண போகிறீங்க? ஃப்ரீ ட்ராக். நீங்கள் ஒரு கர்சரை பிக் பண்ணி ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணி மூவ் பண்ண போகிறீங்களா, இல்லை அசம்பிள் XYZ, ஸோ எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், Z டைரக்ஷனை பேஸ் பண்ணி மூவ் பண்ண போகிறீங்களா? அதே மாதிரி ஒரு என்டிட்டிஸ் ஒரு எட்ஜையோ இல்லை ஒரு ஆக்சிஸோ பேஸ் பண்ணி மூவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ பை டெல்டா அண்ட் XYZ பொசிஷன். ஸோ XYZ பொசிஷனுங்கிறது உங்களோட கோஆர்டினேட். ஸோ இப்போ 0,0,0ன்னு கொடுத்தீங்கன்னா அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிரும். இது மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ண ஒரு காம்பவுண்ட்ஸை பொசிஷனையோ இல்லை ரொட்டேஷனையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கேம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி ஹைட் பண்ணுறதுனா அந்த கேமை கிளிக் பண்ணி ஹைடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதில் ஹைட் காம்பவுண்ட். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ எகைன் அதை கொண்டு வர்றதுக்கு ரைட் கிளிக், அதை ஷோ காம்பவுண்ட்ஸ், அதே இடத்துல ஷோ காம்பவுண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஷோ காம்பவுண்ட்ஸ். ஸோ இது ஹைட் பண்ணி பார்க்குறப்ப ஹைட் பண்ணிட்டீங்க. ஸோ ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே உங்களுக்கு டெவலப் ஆகாது. ஸோ இதில் ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்குது, ஸோ இதில் ப்ளஸ் சிம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு தெரியாது. எகெயின் கொண்டு வர்றதுக்கு அதை நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துக்க முடியும். ஷோ பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் சிம்பிள் கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஹைட் பண்ண வேண்டாம், ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரைட் கிளிக், இதில் உள்ள டிரான்ஸ்பரன்சி. ஸோ கிளாஸில் இருக்கிற மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆஃப் பண்ணாலும் டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது மேட். எக்ஸ்ட்ரா மேட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்டுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். இல்லை அந்த மேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வியூ மேட்ஸ். ஸோ இந்த கேமுக்கு என்னென்ன மேட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரிக். ஸோ இந்த பார்ட்ஸோட கான்சென்ட்ரிக் இருக்குது. அடுத்தது டிஸ்டன்ஸ், இந்த பார்ட்ஸ் கூட டிஸ்டன்ஸ் இருக்குது. இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண 2 ஃபீச்சருக்கு இடையில உள்ள மேட்டை பார்க்கணும் அப்படின்னா நேரடியாக பார்த்துக்க முடியும். ஸோ எஸ்கேப், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் விசிபிளாக தெரியும். இப்போ இந்த கியருக்குள்ளே மேட்டை பார்க்கணும் அப்படின்னா கியர் ரைட் கிளிக் பண்ணி வியூ மேட். இந்த கியர் கூட எதெல்லாம் ரிலேஷனில் இருக்குது, அப்படி என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ கான்சென்ட்ரிங் ஒரு ரிலேஷன் இருக்குது, அதே மாதிரி டிஸ்டன்ஸுங்கிற இன்னொரு ரிலேஷனு இதை க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கியர் இதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. பட் இந்த சாஃப்ட்டு இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால் இந்த சாஃப்ட்டை ரைட் கிளிக் வியூ மேட்ஸ். ஸோ என்னென்ன மேட்ஸ்லாம் இந்த சாஃப்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த மேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செட் 2 செட், ஸோ 2 செட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட் எதுக்கு அப்படின்னா இதோட சைல்டு ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்டை அசம்பிள் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணீங்களோ அது ஃபஸ்ட்டு செட் ஆகும். இந்த சாஃப்ட்டை யூஸ் பண்ணி வேறு காம்பவுண்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தீங்களோ அது செகண்ட் செட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கான்சென்ட்ரிக். ஸோ இந்த சாஃப்ட்வேர் அசம்பிள் பண்ணுறப்ப கான்சென்ட்ரிக் கொடுத்தீங்க. அடுத்தது எகெயின் ஒரு மேட்டுங்கிற கோயின்செட் கொடுத்தீங்க. அடுத்து ஒரு பேரல். ஸோ இது ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி பேரலுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க. இது ரெண்டுமே இந்த கியரை அசம்பிள் பண்ணுறதுக்காண்டி இந்த சாஃப்ட்வேர் கொடுத்த ஒரு அசம்பிளிஸ், அது மேட். ஸோ கான்சென்ட்ரிக், இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இது கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்போர்ட்டில் என்னென்ன மேட்ஸ்லாம் இருக்குது? வியூ மேட். ஸோ இது பேரண்ட் ஃபீச்சர் அப்படினால இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஃபீச்சரும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கான்சென்ட்ரிக், கோயின்செட், பேரல். ஸோ அகெயின் கான்சென்ட்ரிக், பேரல். ஸோ இங்கே பிரிவு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற மேட்ஸை தனித்தனியாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கேமை ஹைட் பண்ணிட்டோம். திரும்பி அந்த காமெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து டேரெக்டாக ஷோ ஹிடன் காமெண்ட்ஸ். ஸோ எதெல்லாம் நீங்கள் மறைச்சி வச்சிங்களோ அது மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். எக்ஸிட் ஷோ காமெண்ட்ஸ். ஏற்கனவே இந்த சாஃப்ட்டையும் சேர்த்து ஹைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அசம்பிளியில் 2 காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்க. பட் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அசம்பிளி ரெடி பண்ணும்போது அது எந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஹைட் பண்ணீங்க, இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஷோ ஹிடன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த அசம்பிளியில் எந்த காம்பவுண்ட்ஸில் நீங்கள் ஹிடனாக யூஸ் பண்ணீங்களோ அந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இதுமாதிரி பார்த்துட்டு அந்த 2 ஆப்ஷன் உங்களால் கிளிக் பண்ணி ஷோவாக மாற்றிட முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண அசம்பிளியில் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸையும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது? கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஓப்பன் ஃபைல். ஸோ இங்கே எதுவும் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு அசம்பிளி மொழியும் க்ரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி செப்பரேட்டாக எடிட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணிக்க முடியும்.
அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது அசம்பிளி ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த அசம்பிளி ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்களால் இந்த அசம்பிளிக்கு ரிமூவ் மெட்டீரியல் கிரியேட் பண்ண முடியும். அது ஹோல் சீரிஸ், ஹோல் விசார்ட், சிம்பிள் ஹோலுங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இருக்கிறது எல்லாமே மெட்டீரியல் ரிமூவ் ஆப்ஷன். ஸோ பார்ட்டில் போய் நீங்கள் டேட்டா எடிட் பண்ணல, அசம்பிளிலேருந்து எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஹோல் போடுறீங்க இல்லை கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேம் அசம்பிளி மோடில் மட்டும் தான் அப்படி இருக்கும். பட் நார்மல் பார்ட் மோடில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ ஹோல் சீரிஸ், ஹோல் விசார்ட் எல்லாமே நீங்கள் பார்ட் மாலையே பார்த்துருப்பீங்க, அதே ஆப்ஷன் தான். இப்போ சிம்பிள் ஹோல் அப்படிங்கிறது எந்த இடத்துல உங்களுக்கு ஹோல் வேணும், இந்த இடத்துல ஹோல் வேணும். ஸோ அதோட டயமீட்டர் அண்ட் லென்த்தை நீங்கள் மாற்றிக்க முடியும். இதோட டயமீட்டர் ஒரு 5 அப்படின்னா 5க்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகே. ஸோ இந்த கேமில் இப்போ ஒரு ஹோல் போட்டிருக்கீங்க. இப்போ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். பட் அந்த ஓப்பன் ஃபைலில் அந்த ஹோல்ஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த பார்ட் இப்படி தான் இருக்குது. பட் அசம்பிளி மூலம் ஜஸ்ட்டாக இந்த இடத்துல நீங்கள் ஹோலை, அதாவது மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி உள்ள எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிள் கூட எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ ப்ரொஃபைல் வரைஞ்சி அந்த ப்ரொஃபைலுக்கு நீங்கள் கட் பண்ண போகிறேன்னா அதாவது எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸில் ஒரு எக்ஸ்ட்ரூட் நார்மல் வியூ செட் பண்ணிவிட்டு ஸோ என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அதை வரைஞ்சிக்க முடியும். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகும், அதுமாதிரி இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ எவ்வளோ தூரம் ஆகணும், எனக்கு இந்த பாதி முடியும் ஆகணும் அப்படின்னாலும் பாதி முடியும் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே. கட் ஃபீச்சர் உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி டோட்டல் அசம்பிளியை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அசம்பிளி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கட் இந்த பாக்ஸ்லேயும் கிரியேட் ஆகிருக்கும், அஸ் வெல் அஸ் இந்த சாஃப்ட்லேயும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். பட் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, இல்லை அசம்பிளி ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்து உள்ளது இந்த ரிவால்வ் கட். ஸோ ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிவால்வ் கட்டும், ஸ்வீப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்வீப் கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபில்லட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்லட். ஸோ எந்த ஃபில்லட் அப்ளை ஆகணும், ஸோ என்ன ஃபில்லட், கான்ஸ்டன்ட் ஃபில்லட் அப்ளை பண்ண போகிறேன். எந்த எஜ்ஜில், இந்த எஜ்ஜில். ஸோ எவ்வளோ ரேடியஸ் தனியாக சொல்லிக்க முடியும். ஸோ இதோட ரேடியஸ் ஒரு 3. இல்லை ரேடியஸ் என்ன கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்க முடியும். இந்த ரேடியஸ் ஒரு 1. அது மாதிரி இந்த இதுலேயும் 1க்கு ரேடியஸ் அப்ளை ஆகணும். இந்த இடம், இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் அப்ளை ஆகணும். ஓகே. இது மாதிரி அசம்பிளியில் வந்த அப்புறமும் உங்களால் ஃபில்லட் இது மாதிரி மெட்டீரியலை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அசம்பிளி ஃபீச்சர் அடுத்து உள்ள இந்த பேட்டர்ன்ஸ். ஸோ ஒரு காம்பவுண்ட்ஸாக மல்டிபிள் நம்பர்ஸாக நீங்கள் கிரியேட் பண்ண போயின்னா லீனியர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ங்கிற ஆப்ஷனை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெக்கானிசம் ட்ரைவ் பண்ணும்போது இந்த பெல்ட் செயின் ஆப்ரேஷனை பார்க்கலாம். ஸோ இதான் இதில் உள்ள அசம்பிளி ஃபீச்சர்ஸ். அதாவது பார்ட் மாடலில் போய் ஒரு ஃபீச்சரை நீங்கள் எடிட் பண்ணாமல் நேரடியாக அசம்பிளிலேருந்து எடிட் பண்ணிக்க முடியும். அப்படி எடிட் பண்ணுறது அசம்பிளியில் மட்டும்தான் தெரியணும், பார்ட்டில் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது அசம்பிளி ஃபீச்சர்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்தீங்க, எத்தனை டைம்ஸ் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு தெளிவாக பார்க்க முடியும். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட் இதில் உள்ள டேபிள் டெம்ப்ளேட், எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத BOM ஸ்டாண்டர்ட்னு இருக்கட்டும். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் டாப் லெவல் பார்ட்ஸ் ஒன்லி இண்டங்கிற 3 ஆப்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ டாப் லெவல் அப்படிங்கிறது இந்த அசம்பிளி மோட்லேயே நீங்கள் ஏதாச்சும் பார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறப்ப டாப் லெவலில் எடுத்துக்க முடியும். ஸோ பார்ட்ஸ் ஒன்லினா இந்த பார்ட்ஸை மட்டும் காமிக்கட்டும், நான் இன்சர்ட் மெத்தடில் எந்த பார்ட்ஸ் நான் உள்ளே கொண்டு வந்தனோ அந்த பார்ட்ஸை மட்டும் காமிக்கணும் அப்படின்னா பார்ட்ஸ் ஒன்லி. ஸோ இதில் உள்ள கீப் மிஸ்ஸிங் ஐட்டம், ஏதாவது நீங்கள் உள்ளே கொண்டு வந்து அது ஒழுங்காக அசம்பிள் ஆகலை, இல்லை அசம்பிள் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை புதுசாக ஓப்பன் பண்ணும்போது அந்த சில கன்சென்ட் மிஸ் ஆகி சில காம்பவுண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிட்டு அப்படின்னாலும் அந்த கீப் மிஸ்ஸிங் ஐட்டம், அந்த ஐட்டத்தையும் உங்களால் பில் ஆஃப் மெட்டீரியலில் சேர்த்துக்க முடியும். ஓகே. ஸோ இதில் செலக்ட் அனோட்டேஷன் வியூ. ஸோ இந்த அனோட்டேஷன் எப்படி தெரியணும், நோட்ஸ் மாதிரி தெரியணுமா, இல்லை நியூ அனோட்டேஷன் வியூவா, இல்லை எக்ஸிஸ்டிங் அனோட்டேஷன் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நியூனா புதுசாக ஒரு நியூ ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ளதில் நீங்கள் ஃப்ரண்ட் பாட்டமே ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ நோட்ஸ் ஏரியா மாதிரி டெவலப் ஆகணும். ஓகே. உங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல் ஒன்று டெவலப் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல வேணும்னு செட் பண்ணிங்க, இந்த இடத்துல வேணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஐட்டம் நம்பர், பார்ட் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், குவாலிட்டிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் டெம்ப்ளேட்டை பேஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ ஐட்டம் நம்பரில் 1 2 3 4 சீரியல் நம்பரும், பார்ட் நம்பரில் நீங்கள் உங்களோட நேம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ சப்போர்ட், சாஃப்ட், கியர், கேம்னு நீங்கள் ஒரு பார்ட் மாடலிங் பண்ணும்போது அதுக்கு என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணீங்களோ அந்த நேமில் இது டெவலப் ஆகிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற நீங்களாக எடிட் பண்ணிக்க முடியும். குவான்டிட்டி, ஸோ இந்த அசம்பிளியில் சப்போர்ட் அப்படிங்கிறது 1, சாஃப்ட் அப்படிங்கிறது 2 வாட்டி யூஸ் ஆகிருக்கு, கியர் அப்படிங்கிறதும் கேம் அப்படிங்கிறதும் 1 வாட்டி யூஸ் ஆகிருக்கு. ஸோ வேறு எதுவும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த என்ன வேணும். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் அது கீப் லிங்க், பிரேக் லிங்க்,
ஸோ இதை பிரேக் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேபிள் தனியாக செட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கீப் லிங்க்லேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த டேபிள் வேறு எதுவும் அசம்பிள் பார்ட்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிளும் அப்டேட் ஆகும். ஸோ பிரேக் லிங்க் அப்படிங்கிறது இந்த டேபிள் தனி ஃபீச்சர்ஸ், அதாவது நீங்களாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண எப்படி இருக்குமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கீப் லிங்க் இதுட்ட ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இல்லை இன்ஃபோ மீடியான்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எதாவது நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இன்சர்ட் காம்பவுண்ட்ஸில் ப்ரௌஸில் கியர், ஓகே, ஓப்பன், ஜஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியரில் 2ன்னு ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் டேபிள் ப்ளேஸ் பண்ணாலும் அந்த அசம்பிளி அப்டேட் ஆக இந்த டேபிள் உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். ஸோ இப்போ கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறோம், திரும்பி அந்த டேபிள் அப்டேட் ஆகிட்டு info 2ன்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ again insert components, ப்ரௌஸில் soft, ஓப்பன், எங்கே உள்ள வரணும். ஸோ இது மாதிரி உங்களோட பில் ஆஃப் மெட்டீரியல்ஸை நீங்கள் அசம்பிளி மாடலை வச்சு ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களோட மூவ்மெண்ட்டை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இது உங்களோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், இல்லை அதோட ஃபாண்ட்டை மாற்றணும், அதோட ஹைட்டை மாற்றினாலும் இந்த டேபிள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட். ஸோ டாக்குமெண்ட்டில் என்ன ஆப்ஷன் இருக்கோ, அதாவது டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் இருக்கோ அதையே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ணி டெலிட். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண அசம்பிளியை தனித்தனி காம்பவுண்ட்ஸாக தனித்தனி செப்பரேட் இடத்துல பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் வியூ, ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் செட்டப். ஸோ எந்த ஃபைல், இந்த கியரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க ஒரு ட்ரைடு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ட்ரைடை ஒரு ஆக்சிஸாக பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆக்சிஸ், அடுத்து இந்த கேம், இது எங்கிட்ட இருக்கணும், இது இங்கே இருக்கணும். எகெயின் இந்த சாஃப்ட் எங்கே இருக்கணும், அந்த சாஃப்ட் கொஞ்சம் தள்ளி இந்த சைடு இருக்கணும். அதே மாதிரி இதுவும் இந்த எந்த சைடு இருக்கணுமோ அந்த சைடு சூஸ் பண்ணிங்க. இந்த இது நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும், அது இந்த சைடு ரிவர்ஸில் இருக்கணும். ஸோ 5 எக்ஸ்ப்ளோர் செட்டப் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் ரெகுலர் செட்டப். ஸோ நார்மலாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போவீங்க, ரொட்டேட் பண்ண போவீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனும், ஒரு ரேடியல் செட்டப்பில் நீங்கள் பண்ண போவீங்கன்னா அந்த ரேடியல் ஆப்ஷன் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறப்ப உங்களால் நேராக மட்டும் தான் மூவ் பண்ணிக்க முடியும், இந்த ஆப்ஷன் இருக்கிறப்ப எல்லா இடத்தையும் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் வியூ இதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பார்ட் ஃபைல், ஸோ அசம்பிளியை கிளிக் பண்ணி ரைட் கிளிக், அதில் உள்ள அனிமேட் எக்ஸ்ப்ளோர்ட், ஸோ கிளிக் பண்ணுங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோர்டுங்க அனிமேட் ஆகும். ஸோ எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணீங்களோ அந்த டேப்பில் உங்களுக்கு அனிமேட் ஆகுது. எகெயின் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு ரிவர்ஸ் டேரக்ஷனில் ஒரு நாள் ரிவர்ஸ் டேரக்ஷனில் ஓட முடியும். ஸோ இதுமாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களுக்கு ரிவர்ஸ்லையும் க்ரியேட் ஆகும். ஸோ ப்ளே பண்ணுறோம், திரும்பி அசம்பிள் ஆகும். ஸோ டிஸ்மெண்டல் ஆகி திரும்பி அசம்பிள் ஆக தான் இந்த ஆப்ஷன். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அனிமேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் மூலிமா ரன் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் பழையபடி கொண்டு போகணும் அப்படின்னா ரைட் கிளிக், இதில் உள்ள கொலாப்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களோட அசம்பிளியை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக், இதில் உள்ள அனிமேட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆப்ஷன் மூலியமாக வீடியோ ரெடி பண்ணி பார்த்துக்கிங்க. எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் கொலாப்ஸை இந்த ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த அசம்பிளி மோடில் உள்ள ரைட் கிளிக் ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கியர், ஸோ ரைட் கிளிக் பண்ணுறோம், இல்லை என்னென்ன ஆப்ஷன்லாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஐசோலேட்டட். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறத மட்டும் உங்களை தனியாக காமிச்சிக்க முடியும். ஸோ மற்ற எல்லாமே ஹைட் ஆகிரும், இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நிறையா பாட்டுக்கு ஓப்பன் பண்ணாமல் அசம்பிளி இருந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ள இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களால் இந்த வியூவை மட்டும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ பக்கத்தில் உள்ளது, ஸோ மற்ற காமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறத இந்த சைடில் உள்ள நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற காமெண்ட்ஸ் ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் தெரியணும். ஸோ அடுத்து அதெல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட் மெத்தடில் தெரியணும்னா ட்ரான்ஸ்பரண்ட் மெத்தடில் தெரியும். ஸோ அடுத்து உள்ள ஆப்ஷன் ஹிடன். ஸோ மற்றதெல்லாம் ஹிடனாக இருக்கணும்னா ஹிடன்லேயே தெரியட்டும். ஸோ இதுதான் ஐசோலேட்டட். ஸோ அந்த ஐசோலேட்டட் போதும் அப்படின்னா எக்ஸிட் ஐசோலேட்டட். திரும்பி இந்த கியர் ரைட் கிளிக் பண்ணுறோம், உள்ள காம்பவுண்ட் டிஸ்பிளே. ஸோ இந்த காம்பவுண்ட் மட்டும் எப்படி தெரியணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதா இந்த காம்பவுண்ட் டிஸ்பிளே. இந்த செப்பரேட் காம்பவுண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹிடனாக தெரியட்டும். ஸோ மற்ற எல்லாமே நார்மலாக தெரியும், அது மட்டும் உங்களுக்கு ஹிடனாக தெரியும். ஸோ ரைட் கிளிக், இதை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்காண்டி ஷேடட்.
ஸோ கியர் ரைட் கிளிக் பண்ணுறோம், இங்கே உள்ள மெட்டீரியல். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா உங்கள் காம்பனண்ட்டுக்கு நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கார்பன் ஸ்டீல், இது கேஸ்டர்னாலும் நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ செட் பண்ணுறப்ப இதோட நேட்டிவிட்டி, இதோட கலர் என்னவோ அதுவும் சேர்ந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதோட ஒரிஜினல் கலர் இதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேஷன் தெரியுது. ஸோ இதான் ரீபில்ட் பிளாக். ஸோ இந்த அசம்பிளியில் இந்த காம்பவுண்ட்ஸுக்கு வேறு எதுவும் மூவ்மெண்ட் மாற்றிருக்கீங்க, அது அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த ரீபில்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இது ரீபில்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பி. ஸோ கண்ட்ரோல் பிங்கிற ஆப்ஷன் மூலிமா அந்த அப்டேஷன் உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக விசிபிளாக தெரியும். இந்த ஆப்ஷன் மூலிமா உங்களோட அப்டேட்டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வியூவை ஒரு ஃபோட்டோவை மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன் உள்ள டேக் ஸ்னாப்ஷாட். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன நேமில் சேவ் ஆகணும், இன்ஃபோ அப்படின்னு சேவ் ஆகணும் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பிக்சர் ரெடி ஆயிரும். அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ண அசம்பிளி மாடலில் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸை மூவ் பண்ணும் போது அது வேறு காம்பவுண்ட்ஸில் டச் ஆனிச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி மூவ் காம்பனண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவ் காம்பவுண்ட்ஸில் டேரெக்டாக மூவ் பண்ணுறது, அதாவது லீனியராக மூவ் பண்ணுறதுக்கு மூவ்ங்கிற ஆப்ஷனும், ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கொலிஷன் டிடெக்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா ஒரு பார்ட்ஸ் இன்னொரு பார்ட்ஸோட டச் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி நேரத்தில் இதை செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மோஷன் ஸ்டடி பண்ணுறப்ப அந்த மோஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை வேறு காம்பவுண்ட்ஸில் டச் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணும்போது ரொட்டேட். ஸோ ரொட்டேட்டில் கொலிஷன் டிடெக்ஷன். ஸோ கொலிஷன் டிடெக்ஷன் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணுறப்ப அது டச் ஆனால் அதோட ஸ்டாப் ஆகிடணுமா இல்லை கண்டினியூவாக போகணுமாங்க சொல்கிறது தான் இந்த ஸ்டாப் அட் கொலிஷன். ஸோ இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது டச் ஆனாலும் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அது கண்டினியூவாக உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ ஸ்டாப் அட் கொலிஷன் அப்படின்னா அது டச் ஆகிட்டு இதுக்கு மேலே அந்த மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அந்த இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்ப ஃப்ரீ ட்ராக் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஃப்ரீ ட்ராக் கிளிக் பண்ணி இது மூவ். ஸோ இந்த காம்பனண்ட்டை ரொட்டேட் பண்ணும்போது இந்த சாஃப்ட்டில் இடிக்குமா இடிக்காதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இடிக்கும். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கிட்ட கொண்டு வாங்க. ஸோ இது உங்களுக்கு டச் ஆகும். ஸோ டச் ஆகிறப்ப அந்த இடத்துலேருந்து அது ஸ்டாப் ஆகிரும். ஸோ கிளிக் பண்ணுறோம், டச் ஆகிட்டு டச் ஆனாலும் இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு அது கண்டினியூவாக மூவ் ஆகுது. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன், ஸோ எங்கெல்லாம் டச் ஆகுதோ அதே கலராக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த சாஃப்ட்டில் உங்களுக்கு டச் ஆகுது. ஸோ கண்டினியூ ரொட்டேட் ஆகுது. பட் டச் ஆனதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ஸ்டாப் அட் கொலிஷன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூவ் ஆகும் போது டச் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்டாப் ஆகிரும். ஸோ இதுக்கு மேலே இது மூவ் ஆகாது. ஸோ இது எல்லா காம்பவுண்டும் செக் பண்ணணுமா இல்லை பர்டிகுலராக ஒரு காம்பவுண்டு மட்டும் செக் பண்ணாங்க ஆப்ஷன் தான் இந்த ஆல் காம்பவுண்ட் தீஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆல் காம்பவுண்ட்ஸ் ஆப்ஷன் மூலிமா எல்லா காம்பவுண்டையும் உங்களால் செக் பண்ண முடியும். ஸோ தீஸ் காம்பவுண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு செக் பண்ணணும். ஸோ தீஸ் காம்பவுண்ட்ஸ், ஸோ எதெல்லாம் நீங்கள் கொலிஷன் டிடெக்ஷன் செக் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே ஆட் பண்ணிங்க. ஸோ உங்களோட கேம் ஸோ வேறு எதுவும் ஆப்ரான்னு கேட்கும். அடுத்து இந்த சாஃப்ட். ஸோ எகெயின் இந்த கியர். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ ரெஸ்யூம் ட்ராக் இங்கே பிக் பண்ணுறோம், இங்கே மூவ் ஆகும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது எது கூட டச் ஆகிருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி காமிக்குது. ஸோ கேம் 1, கியர் 2 அண்ட் சாஃப்ட் 1. ஸோ கொலிஷன் டிடெக்ஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் விசிபிளாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மூவ்மெண்ட், ஸோ நாமளாக மூவ் பண்ணும்போது அந்த எந்த ஆப்ஷனும் தெரியாது. நீங்கள் மூவில் போய் கொலிஷன் டிடெக்ஷன் செக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோஷன் அனிமேஷன் ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ மோஷன் அனிமேஷன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வியூவை ஒரு பிடிஎஃபாக மாற்றணும் அப்படின்னா கீழே உள்ள 3D வியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது மாடல். ஸோ நீங்கள் மாடல் பண்ணுற வியூவில் வச்சு பார்க்கணும் அப்படின்னா அந்த மாடல் வியூவும், ஸோ இந்த வியூவை ஒரு பிடிஎஃபாக மாற்றணும், ஸோ அந்த பிடிஎஃப் ஒரு 3D வியூவாக இருக்கணும் அப்படின்னா இந்த 3D வியூஸ். ஸோ கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேப்சர் 3D வியூ. ஸோ இந்த 3D வியூ அப்படியே கேப்சர் பண்ணுறதுக்கு கேப்சர் 3D வியூ. ஸோ இது அப்படியே கேப்சர் ஆகிட்டு, ஸோ நீங்கள் கேப்சர் பண்ண இந்த 3D வியூவுக்கு வேறு எதுவும் மற்றனாலும் மாற்றிக்க முடியும். ஸோ அந்த 3D வியூவை ஒரு பிடிஎஃபாக மாற்றணும், அதாவது பப்ளிஷ் டு 3D பிடிஎஃப். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட விசிபிள். ஸோ எந்த ஃபார்மேட்டில் இது 3D வியூவாக மாறணுமோ அதை கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது A4 ஷீட். அந்த A4 ஷீட்டில் லேண்ட்ஸ்கேப்பில் வேணும், இல்லை A4 ஷீட்டில் போர்ட்ரேட் வேணாலும் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ A4 ஷீட்டில் போர்ட்ரேட்டில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி செய்கிறப்ப என்ன வியூ பேசிக்காக இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன வியூலாம் இருக்கணுமோ செட் பண்ணிங்க. உங்களுக்கு டாப் வியூ வேணும், ஃப்ரண்ட் வியூ வேணும், எல்லா வியூவும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதெல்லாம் கிளிக்கில் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு பிடிஎஃபாக ரன் ஆகும். ஸோ எங்கே போய் சேவ் ஆகும்னு கேட்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஸோ சாய்டாக்ஸில் என்ன நேமில் சேவ் ஆகணும்,
கியருங்கிற நேமில் இதை சேவ் பண்ண போகிறோம். ஸோ கியர் இன்ஃபோ. ஓகே. ஸோ இது ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கும்போது அது ஒரு தனி பிடிஎஃபாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எல்லா வியூவும் தனித்தனியாக ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு 3D வியூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு வியூ வேணும்னா அதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த லொக்கேஷனை போய் பார்க்குறதுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் சாலிட்வொர்க்ஸில் தான் சேவ் பண்ணிங்க. அதில் உள்ள கியர் இன்ஃபோங்கிற பிடிஎஃப். ஸோ இதை ஓப்பன் பண்ணி அவ்வளோ வியூ நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களோட பிடிஎஃப். ஸோ பார்ட் நம்பர், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே விசிபிளாக செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன வியூலாம் இண்டிவிஜுவலாக தெரியும்னு ஆசைப்பட்டீங்களோ அது உங்கள் ரைட் சைடில் இண்டிவிஜுவலாக தெரியும். ஸோ உங்களோட ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, லெஃப்ட், ரைட்னு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இதான் உங்களோட 3D காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ உங்களோட ஆப்ஷன், ஸோ ரொட்டேட், ஸ்பின்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பிக்சரை நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்பின். ஸோ பிடிஎஃபில் உங்களால் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபை க்ளோஸ் பண்ணிடுறேன். சாலிட்வொர்க்ஸில் இது கிரியேட் ஆகிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த வியூவை கேப்சர் பண்ணி அதை தனி பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். இல்லை ஒரு 3D வியூவே நீங்கள் ரெடி பண்ணணும்னா அந்த கேப்சர் 3D வியூ. ஸோ வேறு எதுவும் நீங்கள் எதை அப்டேட் பண்ணிட்டீங்க, ஸோ இந்த கியரை வேறு எதுவும் பொசிஷன் மாற்றிட்டீங்க, இல்லை வேறு காம்பவுண்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வியூக்கு இந்த 3D பிடிஎஃப் அப்டேட் ஆகணும் அப்படின்னா இதில் அப்டேட் ப்ரிவ்யூஸ். ஸோ இந்த 3D பிடிஎஃப் கிரியேஷன்லேருந்து நீங்கள் பழையபடி வரணும் அப்படின்னா கீழே உள்ள டூல் பாரில் மாடல்ஸ். ஸோ உங்களுக்கு பழைய நேமில் இது கிரியேட் ஆகிருக்கும். இந்த சாப்டரில் நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு பார்ட்டையும் எப்படி அசம்பிள் பண்ணலாம், ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு மேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் அட்வான்ஸாக எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதுக்கு எப்படி மோஷன் கொடுக்குறத பற்றி பார்க்க போகிறோம்.